கிறிஸ்துக்குள் பிரியமான திருச்செயம் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேச நாமத்திலே இந்த துதி ஆராதனை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கடந்த 3 வாரமும் நம்மை கண்ணின்மணியை போல பாதுகாத்து இந்த 4வது வாரத்தை ஆண்டவருக்கான கிருபை செய்திருக்கின்றார். இந்த துதி ஆராதனை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இந்த துதி ஆராதனையிலே நம்முடைய மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை அறிவிப்பதற்காக தமிழ்நாட்டிலே ஆலங்குளம் பகுதியிலே கல்வாரி அன்பு ஊழியங்களை செய்து வருகின்ற அருமை அண்ணன் KP ஜோசப் அண்ணன் அவர்கள் அன்றைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு அறிவிக்க இருக்கின்றார்கள். அதை கேட்டு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே. ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா நான் பாடுவேன் என்று சொன்னது போல இந்த நாளிலே இந்த துதி ஆராதனையை ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தாப்பனே. இந்த துதி ஆராதனையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கேட்க இருக்கின்ற சத்திய வசனங்கள், ஆண்டவரே திருமறை தியானங்கள், ஆண்டவரே சாட்சிகள், ஆண்டவரே ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் அனைத்தையும் திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதமைக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ள தேவரீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவனை துதிப்பதற்கு ஒரு அருமையான தருணத்தை தேவன் இந்த நாளிலே ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவருக்கு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளையிலே நன்றி செலுத்த கடவும். ஓய்வு நாளானது அது கர்த்தருடையது, அது பரிசுத்தமானது, அது தேவனுக்குரியது. ஆகையால் இந்த நேரத்தை நாம் தேவனுடைய பாதத்திலே நாம் கழிக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு அருமையான பாடல், ஈசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 என்ற ஒரு அருமையான பாடல். நம்முடைய உள்ளத்தை திறந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அருமையான நமக்கு ஜீவன், சுகம், பலன், நம்முடைய நாசியின் கீழே சுவாசம் யாவும் தந்து நம்மளை சுகமாக நடத்தின அந்த ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க போட வேண்டாமா? இந்த வேளையிலே யாவும் சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து இந்த அருமையான பாடல்களை எங்களோடு கூட பாட உங்களை அழைக்கிறோம். சரணம்
இது தேவனை துதிக்கும் ஒரு அழகான தருணம். அருமையானவர்களே, நம்முடைய சிந்தனையை எல்லாவற்றும் ஒருமுகப்படுத்தி வானாதி வானங்களை படைத்த வல்லமையுள்ள ஆண்டவரை நோக்கி பார்த்தோமா? நமக்கான ஜீவனை கொடுத்து அந்த அன்பின் தெய்வத்தை நாம் இந்த வெளியில் நோக்கி பார்த்தோமா? நம்மோடு கூட நம்முடைய இருதயத்தை தங்கி இருக்கும்படியாக அவர் தந்தவிருந்த பரிசுத்த ஆவியானவர்களை நாம் நினைத்து நன்றி சொல்லுவோமா? நீரேக தேவனை ஆண்டவே, உங்களுடைய பாதத்தில் வீழ்ந்து பணிகிறோம் சுவாமி. உண்மையை நாங்கள் வாழ்க்கையோடு உபயோக மகிழ்ப்படுத்துகிறோம் தாமரை. எங்களுக்கான ஜீவனை கொடுக்கிறே சுவாமி கல்வாரி சுவாமி. அன்றே உடைய மகிமை எல்லாருக்கும் வானத்திலே தொடர்ந்து தாப்பனே, ஏழை எடுத்து தாப்பனே, எங்களை கூட தாப்பனே, அன்று இந்த பூமியிலே எல்லா பாதைகளிலும் தாப்பனை நீர் அனுபவித்து தாப்பனே அதில் வெற்றி சேர்ந்து நாங்கள் வாழ முடியாத வழிகளையும் தாப்பனை எங்களுக்கு நீர் அருளாக திறந்து தந்திருக்கிறே சுவாமி. நாங்கள் நன்றியோடு நீங்களும் சராசரி நாங்கள் வானங்கள் உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறே தாப்பனை. அன்று பர்வதங்கள் தாப்பனே, அன்றே உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது சுவாமி. நீ வானத்தையும் பூமியும் தாப்பனை, வானம் உமக்கு சிங்காசனம் தாப்பனை, பூமி உங்களுடைய பாதப்படி தாப்பனை. இவ்வளவு வல்லமையும் மகா பெரிய ஆண்டவரே, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உங்களை வெளிப்படுத்தின உங்களுடைய அன்புக்காக நன்றி. இந்த பூமியிலே எங்களை விட எத்தனையோ திறமசாலிகள் தாப்பனை, எத்தனையோ ஞானவான்கள் வல்லவான்கள் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் எல்லாம் கொண்டு விடாத ஒரு பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் தாப்பனை. அன்றைய ஏழை போட்டிகளாக எங்களுக்கு தந்திருக்கிறே சுவாமி. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று தாப்பனை வேணும் சொல்கிறது படி தாப்பனை. அன்றைய உண்மை நாங்கள் தெய்வமாக கொண்டிருப்பது தாப்பனை. எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் துதிக்கும், நன்றியோடு துதிக்கும் சுவாமி. உங்களுக்கு நாளைக்கு நன்றியோடு துதிக்கும் சுவாமி, நன்றியோடு துதிக்கும் சுவாமி. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து குடிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து குடிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நாம் ஆராதிக்கிறோம் சுவாமி. உண்மை நாங்கள் தோற்று கொள்கிறோம் சுவாமி. உண்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம் சுவாமி. இந்த அருமையான ஓய்வு நாள், அல்லது பரிசுத்தமுள்ள நாள் சுவாமி. இதை நீ ஒருங்கிருந்திருக்காம அந்த சராசரி படைத்து 7ஆம் நாளிலே தாப்பனை நீ ஒருங்கிருந்திருக்காம, ஆகையால் நீ அதை பரிசுத்தப்படுத்துகிறீர் சுவாமி. இதை கட்டளையாக நீ தந்திருக்கிறீர் சுவாமி. அதை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே உண்மை துதிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே துதிக்கிறோம் சுவாமி. உயர்ந்த வானத்திலே இருக்கிறீர் சுவாமி. நாங்களும் தாழ்ந்த பூமியிலே இருக்கிறோம் சுவாமி. வானங்கள் படைத்தவரே உள்ளத்தின் ஆழத்தில் கோடான கூடி நன்றி வெளியிலே பாதத்திலே காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஏற்றுக்கொள்கிறோம். நீ காணிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம். நல்லவர், நீ வல்லவர் சுவாமி. நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆராதிக்கிறோம். எங்களுடைய கவலைகளை மறந்து ஆராதிக்கிறோம் சுவாமி. அன்றே எங்களுடைய துக்கங்களை மறந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. நாம் அன்றே இந்த பூமிகளை அதிகமாக அன்ற பூமியின் பாடுகளை வாட்டினாலும் சுவாமி தாப்பனை நாங்கள் எல்லாவற்றையும் மறந்து தாப்பனை எல்லாம் உடைய கருத்தில் இருக்கிறது என்று நாங்கள் நம்பி சுவாமி
பார்ப்பதற்கு தாமே எந்தவருக்கும் தண்ணீற்ற நேச பாதையில் அசுத்த உள்ளத்தோடு நாம் உண்மை ஆராதிக்கும் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் எங்களுக்கு உதவி செய்யும் தாமே. ஆடி மகிழ்ந்து ஆராதிப்பே, ஆடி புகழ்ந்து ஆராதிப்பே, ஆடி மகிழ்ந்து ஆராதிப்பே, ஆடி புகழ்ந்து ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பே. அன்பான வேலையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த தயவுக்காக நன்றி சொல்கிறோம். இதை நாங்கள் அனுதினமும் இதே போல தாவோம் அன்றே எல்லா சூழ்நிலையும் நாங்கள் உண்மை பாடி துதித்து உண்மை மகிழ்ப்படுத்த தாமே எங்களுக்கு இந்த தருணங்களை மறுபடியுமாக தாமே இந்த பூமியிலே நீர் ஏற்படுத்தி தர வேண்டும். வாழ்த்திலும் தாமே புகழிலும் மகிழ்ப்படுத்திலும் இயேசு கிறிஸ்து சுத்தமான ஜபத்தை கேட்ட பசுக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 85. சங்கீதம் 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்கள் மேல் உள்ள உமது கோபத்தை ஆற பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றேயொன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றேயொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிசுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதலாம் நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரை. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதலாம் நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் அதிகாரம் முடிய. The epistle reading is taken from 1 Thessalonians chapter 1 verses beginning to end. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரரே,
உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையையும் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்கள் என்று இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறீர்களே என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். பராபரனே, மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் காட்டுகிறதுனால் உமது சர்வ வல்லமையை முக்கியமாய் விளங்க பண்ணுகிறேன். நாங்கள் உமது கற்பனை வழியை ஓடி நீர் அருளின வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் உமது பரம பொக்கிஷத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் எங்களுக்கு வேண்டிய கிருபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். The gospel reading is taken from St. Matthew chapter 13 verses 1 to 9. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வாக்கியம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிய. இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்களிடத்தில் கூடி வந்தபடியினால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையிலே சில விதைகள் வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேரில்லாமையில் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறவருக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நாம் யாவரும் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் எனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழில் எழுந்தினார். பரமணத்துக்கு ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்செம்பிள்ளைகள் ஆகிய உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துதிய ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக தமிழ்நாட்டிலே கல்வாரி அன்பு ஊழியங்கள் ஆலங்குளம் பகுதியிலே செய்து வருகின்ற அண்ணன் KP ஜோசப் அண்ணன் அவர்கள் இன்றைய நாளில் அவர்களை கேட்டுக்கொண்ட பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நான் அறிவிக்கிறேன் என்று கூறினார்கள். அவர்கள் இன்றைய நாளிலே நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான மண்ணை நமக்கு ஆண்டவர் தந்து வழி நடத்துவாராக. அந்த மன்னாவை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை புரிவாராக. அவர்கள் கல்வாரி அன்பு ஊழியங்கள் மூலமாக அநேக சிறு பிள்ளைகளை பராமரித்து வருகிறார்கள். அருமையாக நல்ல ஒரு ஜெப கூடுகை வைத்திருக்கின்றார்கள். எல்லா குடும்பங்களுக்காக குறிப்பாக எனக்காகவும் அவர்கள் ஜெபித்திருக்கின்றார்கள்.
ஆண்டவர் தாமே அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நம்மோடு கூட இந்த துதி ஆராதனையிலே அவள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை இப்பொழுது நமக்கு தருவார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த 4வது வாரத்திலே துதி ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாதத்துக்கு முன்பதாகவே உங்களுடைய குருவான என்னோடு கூட தொடர்பு கொண்டு எங்களுடைய சபையிலே நாங்கள் ஆன்லைனில் இது ஒரு நிகழ்ச்சி ஆராதனை நடத்துகிறோம். அந்த ஆராதனையில் உங்களுடைய செய்தி வேண்டும் என்று சொன்னபோது தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு துதி ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜபிக்கும் போது சங்கீதம் 65:2 வாசிக்கும் போது ஜபத்தை கேட்கிறவரே என்று சொன்னேன். நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் வேதனைகள் வரும்போது நம்முடைய ஜபம் கேட்கப்படும். நிறைய பேர் சொல்வாங்க, நான் ஜெபித்து பார்க்கிறேன், என் ஜபம் இன்னும் கேட்கப்படலையே என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் வேதத்தில் ஆண்டவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் விசேஷித்தமான ஒரு பெயரை தாவீது ராஜா சூட்டுகிறார். என்ன பெயர் என்று சொன்னால் ஜபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். இந்த செய்திக்காக நான் ஜெபிக்கும் போது ஒரு அருமையான ஒரு டெலிபோன் கால் கடந்து வந்துச்சு. அமெரிக்கா தேசத்தில் ஒரு அருமையான வாலிப சகோதரன் என்னோடு கூட தொடர்பு கொண்டு பேசினார். அண்ணே, இதோ நீங்கள் ஜெபித்து என்னை அனுப்பி வைத்தீர்கள், 2 மாதமாய் நான் இந்த தேசத்தில் வந்திருக்கிறேன், ஆனா என்னுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருக்கிறது, ஒரு தலைவலியும் இருக்கிறது. 2 மாதங்களாக மருத்துவரை போய் பார்த்து என்னுடைய வாழ்க்கையில சுகம் இல்லை, எனக்கு ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். அந்த டெலிபோன் வாயிலாக அந்த அன்பு சகோதரருக்கு ஜபித்த போது அந்த இமைப்பொழுதிலே அமெரிக்காவில் இருக்கிற மகனுக்கு ஜபித்த போது ஆண்டு சமீபத்துக்கு மட்டும் அவர் தெய்வம் அல்ல, அவர் தூரத்துக்கும் தெய்வம் என்பதை அவர் நிறைவேற்றினார். அந்த ஜப வேளை அந்த பிரசன்னம் அவருடைய சரத்தில் உள்ள அந்த நோய்களை சுகமாக்கி தீராத தலைவலியை நீக்கி அந்த இமைப்பொழுதிலே தேவன் அற்புதம் செய்தார். என்னோடு கூட தொடர்பு கொள்ளும் போது சொன்னார், அண்ணே, ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிற ஜபத்தை கேட்கிறவர். அதே பிறகு ஜெபித்தீர்கள், 2 மாதமாய் கஷ்டப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். அவர் ஜபத்தை கேட்டு எனக்கு ஒரு விடுதலை தந்தார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஜபம் பெரிய காரியத்தை செய்யும் என்பதை மறந்து விடாதீர்கள். முதல் காரியம் என்ன? ஜபத்தை கேட்கிற தெய்வம். தானியேலுடைய வாழ்க்கையிலே தானியேல் 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முன்பு ஜபித்தபடி அவன் எருசலேமுக்கு நேரதாக பலகணிகள் திறந்திருக்க அவன் முழங்கால் படியிட்டு எருசலேமுக்காக அவன் ஜபம் பண்ணினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த எருசலேமில் இவன் வாழ்ந்த பட்டணம், அங்கிருந்து இவனை அடிமையாய் கொண்டு வந்து பாபிலோன் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள். பாபிலோன் தேசத்தில் அவன் அடிமையாய் வாழ்ந்தான், வேதனையிலே வாழ்ந்தான். ஆண்டவர் அந்த தானியேலை அந்த தேசத்திலே உயர்த்தினார். தானியேல் 5:29 சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேலை ஆண்டவர் அந்த தேசத்திலே உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உயர்வு அநேகருக்கு பொறாமை கொண்டு வந்தது. கர்த்தருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த தானியேல் உயர்ந்துட்டானே, உயர்வான பதவி கிடைத்ததே என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டார்கள், அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி குற்றத்தை கண்டுபிடிக்கும்படியாய் முகாந்திரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்திரத்தையும் தேடவில்லை, கிடைக்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தரிவு ராஜாத்துல போய் இந்த கல்த்தியில் சொல்றாங்க, இதோ தானியேலுடைய வாழ்க்கையிலே இதோ பாருங்க, ஆண்டவர் அவன் அதிகமா தேடினபடினாலே ஒரு குற்றத்தை உண்டாக்கும்படியாக தரிவு ராஜாட்ட சொல்றாங்க, 1 மாத கால அளவு ராஜாவை தவிர வேற யாரையும் சேவிக்கவோ வணங்கவோ கூடாது என்று சொன்னபோது ராஜா அந்த திட்டத்தை கையெழுத்து விடுகிறார். என்ன திட்டம் பாருங்க, வேற தெய்வத்தை வணங்கினால் சிங்கக்கபிலே போடப்படும் என்று சொல்லுவ சட்டம். அது ஒரு பத்திர வாயிலாக எழுதி அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து தானியேலும் வைக்கிறார். 1 மாத கால அளவு ராஜாவை தவிர வேற யாரையும் சேவிக்க மாட்டோம் என்று சொல்லி அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட
அழைக்கப்பட்ட போதும் அறிந்தும் அவன் முன்பு ஜெபித்தபடி தானியேல் ஜெபம் பண்ணினான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை, ஒரு வெற்றியை, ஒரு மேன்மையை காண வேண்டும் என்றால் ஜெபம் அவசியமாக இருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருந்தபடினால் அவன் சரித்திரம் படைத்தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெபம் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவது காரியம், பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே வாசிக்கும் போது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி துதித்து பாடினாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பவுலுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு சுவிசேஷகன், ஜெபிக்கிற ஒரு மனுஷன். அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இதோ அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. நீ மக்கோதோனியாவுக்கு போ என்ற ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனத்தின் பிரகாரம் பாருங்க, அவன் சவுல் பவுல் என்ன செய்யறார் பாருங்க, அந்த அருமையான சீலாவை அழைத்து கொண்டு இருவருமாக ஊழியம் செய்ய வருகிறார்கள். அந்த மக்கோதோனியா சபையிலே கடல் ஓரமாக அவங்க ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, கிராமத்துல ஊழியம் செய்யறாங்க. பாருங்க, அந்த ரத்தாம்பரம் விற்கிற அந்த அன்பு மகள் ரட்சிக்கப்படுகிறார். அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறாரு. நடக்கிற காரியம் என்ன? ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய ஒரு மகளுடைய சரீரத்தில் இருந்த அந்த குறி சொல்லுகிற ஆவி அவளை விட்டு விலகி போனது. இப்படிப்பட்ட அற்புதத்தை அந்த பவுலும் சீலாவும் செய்ததற்காக பெரிய மந்திரவாதி என்ன பண்றார் பாருங்க, சந்தை வெளியிலே அவரை அடித்து நொறுக்கப்பட்டு பாருங்க அவரை சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. தொழுமரத்திலே கட்டப்பட்ட சூழ்நிலை கூட அவங்க கர்த்தரை நோக்கி துதித்து பாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்குடைய வாழ்க்கையில எப்படி நீ கடந்து வருகிறாய்? நெருக்கமான சூழ்நிலை அவரை துதிப்பாயா, ஜெபம் பண்ணுவாயா? உன் வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை ஏற்படுத்துவா. ஐயோ, என் கடன் வந்துவிட்டு என்று விழுந்து விடாதீர்கள், இந்த நெருக்க வந்து விட்டது என்று விழுந்து விடாதீர்கள், வியாதி வந்து விட்டது என்று நீ கலங்கி விடாதீர்கள். ஆண்டவருடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தெய்வம். பவுலும் சீலாவும் ஜெபித்ததினாலே சிறைச்சாலையுடைய கதவு தானாய் திறக்கப்பட்டது. உங்க வாழ்க்கைக்கு எப்படிப்பட்ட சிறையிருப்பாய் இருந்தாலும் அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்காகத்தான் நம் ஆண்டவர் இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளை, இந்த தொலைக்காட்சியில பார்த்து கொண்டு வாழ்க்கையில உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிற தெய்வம். நீ துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். அதனால்தான் அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம். அன்றைக்கு பவுலும் சீலாவும் ஜெபித்த போது சிறைச்சாலை தானாய் திறக்கப்பட காரணம் என்ன? அவங்க ஜெபித்தார்கள், ஜெயம் பெற்றார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுடைய வாழ்க்கையில நீங்கள் ஜெபிக்கும் போது ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வமாக நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். மூன்றாவது பார்க்கும்போது கொர்நேலியுடைய ஜெபத்தை குறித்து வேதத்திலே அழகாய் போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அங்கு பார்க்கும்போது அந்த அருமையான அந்த கொர்நேலியு அவன் கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷனாய் மட்டுமல்லாமல் அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அவன் ஒரு உயர் பதவியிலே மேன்மையான இடத்தில் அவன் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஜெபம் இருந்தது. அதனால கர்த்தர் அவனை அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து அவனை மேன்மைப்படுத்தினான். வரங்களால் வல்லமையில் அலங்கரித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் ஜெபிக்கும் போது தேவ தூதன் இறங்கி வந்து என்ன செய்வன் கேட்கக்கூடிய அளவுக்கு அவன் தரிசனம் பெற்றிருந்தான். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் கொர்நேலியுவை நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? அவன் ஜெபிப்பதோடு கூட விட்டு விடவில்லை, அவன் தான தர்மம் செஞ்சான். தான தர்மம் செய்வதனாலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணுவாங்க, தர்மம் செய்ய மாட்டாங்க. ஜெபம் பண்ணுவாங்க, அவருடைய வாழ்க்கையில உண்மை இருக்காது. ஜெபம் பண்ணுவாங்க, ஜெயம் பெற முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற என்ன? ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குணங்கள் மாறணும், சிந்தை மாறணும், பரிசுத்த வாழ்க்கையில் கடந்து வரணும். எப்படி இல்லாம வாழ்ந்துட்டு நம்ம ஜெபம் பண்ணா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு.
எப்படிலாம் வாழ்ந்துட்டு நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை ஆஸ்வதியும் எனக்கு விடுதலை தாரும் சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சா ஆண்டு நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஜெபிக்கிற பிள்ளை என்ன செய்ய வேண்டுமா? தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அருமையான ஒரு பக்தர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, தர்மம் செய்வதனாலே கரும வினையெல்லாம் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில தர்மம் செய்வதனாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கரும வினையெல்லாம் தீரும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீ ஜெபிக்கிற பிள்ளையாய் உன் ஜெபம் பரலோகத்தை எட்ட வேண்டும் என்று சொன்னால் நீ தர்மம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது முதல் காரியம் என்ன? அப்போஸ்தலர் அந்த 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவன் கர்த்தரை குறித்த பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. கர்த்தரை குறித்த பயம் இருந்தது. பாருங்க, நீங்க பரம்பரை கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பயம் இருக்காது, எப்படியும் வாழலாம், எப்படி இருக்கலாம் சொல்லிட்டு. ஆனா ஒரு மனுஷன் எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வரும்போது அவனுக்குள் ஒரு பயம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த கொர்நேலியுடைய ஜெபத்தை கேட்க காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள் ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில, கர்த்தரை குறித்த ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில வரணும். துணிகரமான பாவங்கள், துணிகரமான செயல்கள் செய்து கொண்டு போனால கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க முடியாது. எங்கு பார்த்தால் அழிவு அழிவு செய்தி நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்? என் அன்பு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை. இன்னைக்கு ஆண்டு எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? கர்த்தரை குறித்த பயம் இருக்கணும். 2வது போடப்பட்டிருக்குது, தன் வீட்டாரோடு கூட அவன் ஜெபம் பண்ணினான். நீங்க மனைவி ஜெபம் பண்ண கணவன் ஜெபம் பண்றது கிடையாது, கணவன் ஜெபம் பண்ண மனைவி ஜெபம் பண்றது கிடையாது, பெற்றோர்கள் ஜெபம் பண்ண பிள்ளைகள் ஜெபம் பண்ணது கிடையாது. அவங்கவுங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஏதோ ஒரு சும்மா சடங்காச்சாரமா வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனித்தனியான கோணத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. அவன் வீட்டாரோடு கூட அவன் ஜெபம் பண்ணினான். அந்த ஐக்கியத்தை கர்த்தர் விரும்புறாரு. உலக காரியத்தை அல்ல, உன் வீட்டாரோடு கூட. அவன் வீட்டாரோடு பைபிள் அழகா போட்டிருக்கு. அவன் வீட்டாரோடு கூட அவன் ஜெபம் பண்ணினான் சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துல, உன்னுடைய குடும்பத்துல குடும்ப ஜெபம் இருக்கிறதா? குடும்ப ஜெபம் இருக்கிறதா? கணவன் மனைவி ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? பிள்ளைகளோடு கூட ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? கர்த்தரை குறித்த பயம் இருக்கிறதா? ஜெபம் இருக்கிறதா? ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கையில இல்லையே. என் அன்பு இந்த தொலைக்காட்சியை பார்க்கிறவருடைய வாழ்க்கையில உன் குடும்பத்துல முதல்ல குடும்ப ஜெபம் இருக்கணும். எனக்காக மனைவி ஜெபம் பண்றா பிரதர், எனக்காக என் கணவர் ஜெபம் பண்றாரு பிரதர். பிள்ளைகள் கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு எங்க அம்மா ஜெபம் பண்றாங்க, எங்க அம்மா சர்ச்சைக்கு போறாங்க சொல்லி. உங்க அம்மா பரலோகத்துக்கு போயிருவாங்க, நீ போக முடியாது. என் அன்பு தேவ பிள்ளை, இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இத கர்த்தர் சொல்றாரு, உன் குடும்பத்தாரோடு கூட நீ ஜெபிக்கிறவனாயிரு. ஜெபிக்கிற குடும்பத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். 3வது அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தானம் தர்மம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அப்படி தர்மம் செய்கிறவனாய் அவன் வாழ்ந்தான். பழைய காலத்துல சொல்லுவாங்க, தர்மம் தலைகாக்கும் என்று சொல்லி. பாருங்க, அருமையான ஒரு சிசி பைபிள் இருக்கிறார், தபித்தாள் என்று அவளுக்கு பேரு. அவள் பாருங்க, இந்த பூலோகத்துல வாழ்ந்த நாட்கள்ல தான தர்மம் செஞ்சா, அநேகருக்கு உதவி செஞ்சா. அவளை பார்த்து சொல்லுவாங்க, கிறிஸ்டின் சொல்லுவாங்க, தர்ம காரியத்தை அவள் செஞ்சா, நற்கிரிகளை செஞ்சா. பாருங்க, மரித்த போதிலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில சீசன் உயிரோடு கூட எழுப்பினான். ஏன்னா அவருடைய தர்மம் அவருடைய உயிர் காத்தது. இன்னைக்கு ஆண்டு எதிர்பார்க்கல, தர்மம் செய்க, கரும வினையெல்லாம் நீங்கும். அப்பதான் நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆண்டு பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பாருங்க, அவன் அப்படி இருந்ததினால்தான், கர்த்தரை குறித்த பயம் இருந்ததினால்தான், கர்த்தர் குடும்பமாய் தேடினபடினால்தான், அவன் தான தர்மம் பண்ணனால்தான், அவன் ஜெபித்த போது தேவதூதன் பதில் சொல்லும்படி இறங்கி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்க ஜெபத்தை கேட்டு தேவதூதன் இறங்கி வர வேண்டுமா? தேவதூதன் வந்தபோது இந்த கொர்நேலியு பயந்து போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவதூதன் பதில் சொல்ல இறங்கி வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்கள் இருக்கும் போதுதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். என் அன்பு கர்த்தரை குறித்த பயம் இல்லாதபடி, உன் குடும்பம் ஐக்கியம் இல்லாதபடி, தான தர்மம் செய்யாதபடி, ஆண்டவரே ஆஸ்வதி, எனக்கு விடுதலை தாங்க, இந்த கடலிருந்து விடுதலை தாங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யன்னு சொல்லி எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஜெபம் கேட்கப்படாது. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டு எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம். இன்றைக்கு நம்ம நடுவில் ஆண்டு வந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது தேவன் அற்புதங்களை, அதிசயத்தை கட்டச் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில இந்த கனமான ஊழியத்தை 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் பெற்றுக்கொள்ளும் போது பாருங்க, 40 நாட்கள்
வெறும் தண்ணீரை மட்டும் ஆகாரமாய் உட்கொண்டு, வேற ஒரு ஆகாரம் கிடையாது, 40 நாட்கள் தண்ணீரை உட்கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என் ஊழியத்தில் அற்புதம் செய்யுங்க, என் ஊழியத்தில் அதிசயத்தை செய்ய சொல்லி 40 நாட்கள் என்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. இந்தில வைராக்கியமாக இருந்த என்னை எதற்காக தேடி வந்தீர் கர்த்தாவே? நாக்கிலே சூலாயுத மேந்தி திருச்செந்தூருக்கு நடந்து சென்ற என்னை தேடி வந்தீரே. என்னை எதற்கு தேடி வந்தீர் ஆண்டவர்? தேடி வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் ஜபிக்கும் போது ஏசாயா 61 எனக்கு காண்பித்து சொன்னார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியா நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி 25 ஆண்டுகளாய் என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றினார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய மக்கள் உங்களுக்கு வர்றாங்களே மீட்டிங்க்கு, நீங்க ஒரு சபையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி. நான் சொல்லுவேன், எனக்கு ஆண்டவர் அந்த அழைப்பை தரவில்லை. சபை சாபிக்கிற அழைப்பை எனக்கு ஆண்டவர் தரவில்லை. கிராமத்துக்குள்ளே போ, கண்ணீர் வடிக்கிற மக்கள், கடன்பட்ட மக்கள், வியாதிப்பட்ட மக்கள், குடும்பத்தில் சமல மக்களுக்காக ஜபம் பண்ணு. அந்த ஜபத்தை கேட்டு நான் பெரிய கருத்தை செய்வேன்னு சொன்னான். இந்த 25 ஆண்டு கால ஊழிய பாதையிலே முழங்காலில் நின்று மக்களுக்காக ஜபிப்பதினாலே அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றி இன்றைக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அதே போல இந்த துதி ஆராய்க்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில தீராத பிரச்சனை, போராட்ட நெருக்கங்கள் இருக்கலாம். ஜெபிக்கும் போதுதான் எல்லா தடைகளும் மாறும். தாவீது சொன்னார், ஆண்டுக்கு ஒரு பேர் சூட்டுகிற ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்று சொல்லி. இன்றைக்கு உங்க ஜெபத்தை கேட்பதற்காக உங்க அருகில் ஆண்டு வந்திருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள ஆண்டு வந்திருக்கிறார். உன் பிசினஸ் பண்ற இடத்துல வந்திருக்கிறார். உன் ஜெப வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார். உன் சர்ச்சுக்குள்ள தேவன் வந்திருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிற தெய்வம். ஜெபிப்போமா? இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து மன்றாடுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிற ராஜா. திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம், குருவானவருக்காக ஜெபிக்கிற ராஜா. உங்க செய்தி என்னுடைய சபைக்கு துதி ஆராதனைக்கு தேவை என்று சொல்லி கர்த்தாவே எங்களோடு கூட கேட்டார்கள் ஐயா. உன் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது என்ன செய்தி இந்த துதி ஆராதனை கொடுக்க என்று சொல்லும் போது ஆண்டு சொன்னீரப்பா, நான் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்பதை என் ஜனங்களுக்கு சொல் என்று சொல்லி. அது திருச்சபை மக்களுக்கு மட்டுமல்ல ஐயா, இதை தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் என் தேவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை அப்பா, அவன் பேர் சூட்டுகிற தாவீது அவன் ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்று சொல்லி. அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதினால்தான் அந்த காரியத்தை பகிரங்கமா சொல்ல ஆண்டு ஜெபத்தை கேட்கிற தெய்வம் என்று சொல்லி அப்பா, இன்னைக்குடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கண்ணீரோடு தொலைக்காட்சி உட்கார்ந்து இருக்கலாம் ஆண்டவரே. அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஆண்டு பெரிய கர்த்தரை செய்வீராக. ஐயோ, என் பிசினஸ்ல தோல்வி என்று நிற்கலாம், இன்றைக்கு உன்னை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். அந்த பிசினஸ் தோல்வியில் எடுத்து போடுவீராங்க ஆண்டவரே. வீடு லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. அந்த லோன் காரியத்தை பொறுப்படுத்த ஆண்டவரே கடன் அடைப்பு வழி திறந்து கொடுப்பீராங்க. பிரிந்து போய் கிடக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறதாச்சா ஆண்டவரே, குடும்பத்தை ஒன்று சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வாழ்க்கையில் நெருக்கங்கள், வேதனைகள், போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் நோய் நிமித்தமாக நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள், பாடுகளை பார்க்கிறதாச்சா ஆண்டவர் தாமே மனம் இறங்கி இந்த வியாதியுடைய கிரியை அழிக்கப்படட்டும் ஐயா. அடைக்கப்பட்ட திருச்சபையின் வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, திறக்கப்படட்டும் ஐயா, திறக்கப்படட்டும் ஐயா. ஆலயத்துடைய நன்மையினால் திருப்தியாக்க சொன்ன வாக்கின் பிரகாரம் ஒரு தொலைக்காட்சி முன்பதாய் நின்று ஆராதிக்க முடியாது கர்த்தாவே. ஆலயத்தில் சென்று ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. அருமையான பிள்ளைகளுக்கு வழி திறக்கப்பட்டு தேவாலயத்தில் பிள்ளைகள் ஆராதிக்க, ஆலயத்துடைய நன்மையினால் திருப்தியாக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும். திருச்சபை மக்களை ஆஸ்வதிங்க ராஜா. இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கட்டிட்டு ஐயா, சாற்றுள்ள டெலிபோன் கால் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக. திருச்சபை மூப்பர்களை ஆஸ்வதிப்பீராக, திருச்சபை மக்களை ஆஸ்வதிப்பீராக, சபை ஆஸ்வதிப்பீராக, குருவானுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக ராஜா. உடைய நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்ய எதிர்பார்க்கிறோம். இந்த அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அண்ணனுக்கு இருதயத்தின் ஆழத்தின் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய திருச்சபையின் சார்பாக அவள் கொடுத்த வார்த்தையின்படி ஜெபத்தை கேட்கிறவர் என்ற தலைப்பிலே நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். தானியேலுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், பவுல் சீலாவுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், கொர்நேலியுடைய ஜெபத்தை எப்படி கேட்டாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவரிடத்திலே
மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொன்னது போல அவருடைய சமூகத்திலே நாம் வருவோம். நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு இந்த கொடிய கொரோனா தொற்று நோய் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நம்மை பாதுகாத்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. அண்ணனுக்காக நம்முடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நடப்பதற்கும் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நம் ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் நம் செய்யவும் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபை புரிவாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த துதி ஆராதனையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் பலவிதமான நன்மைகளை செய்திருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலும் நாம் ஒரு சிறு சாட்சியை நாம் கேட்க இருக்கின்றோம். அந்த சாட்சியை கேட்டு நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பலப்படுத்துவாராக. நம்முடைய மத்தியிலே அந்த சகோதரி அவர்கள் நம்மோடு கூட சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. என்னை சிறு சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனை சோஸ்தரிக்கிறேன். இந்த லாக்டவுன்லேயும் கூட ஊரில் என்னுடைய அக்கா ஃபேமிலியில் செய்த நன்மையை நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு 4 அக்கா. அதில் 3வது அக்காவுக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு வயிற்று வலி. அதனால் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தா அது கிட்னியில் ஸ்டோன்னு சொன்னாங்க. அதுவும் டியூப்பில் இருக்கிறதுனால கம்பல்சரி ஆப்ரேஷன் பண்ணால் தான் முடியும்னு சொன்னாங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 5 days இருந்து அது நாசரேத்தில் அட்மிட் பண்ணி பார்த்தாங்க. அப்போ மற்ற 3 அக்காவுமே போயிட்டு வந்துதாங்க, அங்கே தங்கியும் இருந்தாங்க. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 4 அக்கா ஃபேமிலியிலேயுமே காய்ச்சல் வந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு 3 days இருந்துச்சு. அதுக்கப்புறம் அத்தானுக்கு, பிள்ளைங்களுக்கு, அப்படி 4 பேர் ஃபேமிலியிலையுமே ஆயிட்டு. அது ஒரு வகையான ஒரு கொரோனா வைரஸ் அப்படி சொல்லிட்டு சொன்னதுனால எல்லாருமே வீட்டிலே உட்காந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு மனம் சூவை எல்லாமே போயிட்டு அப்புறம் ஒரு 15 daysக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஆனால் எங்கள் 3வது அக்காவுக்குள்ள மாப்பிள்ளைக்கு மட்டும் அவளுக்கு உடம்பு சரியில்லாத அதே அக்காவுக்குள்ள ஹஸ்பண்டுக்கு மட்டும் அந்த காய்ச்சல் விடலை. 5 days ஆச்சு, 6 days ஆச்சு. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோடனே ஃபீவர் விட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமான இருமல், அது ஒரு 1 week அதுக்கப்புறம் இருமல் ஆகிட்டு. அதுக்கப்புறம் கம்பல்சரி உங்களை ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்னு சூழ்நிலை உருவாயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் மறுபடியும் ஒரு நாசரத்தில் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அவங்க சளி நெஞ்சில் இருக்குது, அதனால் நரம்பூசி போட்டு 2 days அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் உங்கள் ஊர்லேயே பக்கத்தில் பேய்களும் அவங்களுக்கு, அதனால் அங்கேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு 5 days நரம்பூசி போட்டதுனால அந்த இருமலும் சரியாயிட்டு. அந்த இருமல் சரியானதுக்கப்புறம் அவங்களுக்கு வீசிங் ஸ்டார்ட் ஆகிட்டு, பயங்கர வீசிங். அவங்களால வாய் பேச முடியாது. அதுக்கு ஆவி பிடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் வாயில் புண்ணு இருக்குது, தொண்டையில் அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்களால பேச முடியல, சாப்பிட முடியாத சூழ்நிலை உருவாயிட்டு. அந்த டைமில் ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பெல்லாம் பயங்கரமான ஷொட்டிங் ஆகிட்டு, தண்ணியாக வடிய ஆரம்பிச்சிட்டு எல்லாம் மண்டையெல்லாம். அதுக்கு டாக்டர்கிட்ட ஒரு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஹார்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கும், அதனால் கம்பல்சரி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள், ECG எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அடுத்த நாள் நாசரத்துலேயே 3வது இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அப்போ அங்கே போய் பார்த்தா அவங்க அட்மிட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா நீங்கள் கொரோனா டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் அட்மிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க பேய்குளத்தில் ஒரு சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொரோனா டெஸ்ட் கொடுத்தாங்க. ஒரு ஃப்ரைடேக்கு எடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு ரிசல்ட் மண்டே தான் கிடச்சிச்சு. அதனால் மறுபடியும் மண்டே கொண்டு காமிச்சு அட்மிட் பண்ணாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அவங்க ஒரு 2 days ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. பட் ஆனால் அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில் அந்த வீசிங் கம்மியாகவே ஆகலை. மறுபடியும் அவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மறுபடியும் டவுட் ஆகிட்டு, மறுபடியும் நீங்கள் CT ஸ்கேன் எடுங்க, கொரோனா டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி திருநெல்வேலிக்கு அனுப்பி விட்டாங்க. அது ஒரு செவ்வாய்க்கிழமை எடுக்க போயிட்டாங்க. அப்புறம் அது புதன்கிழமை தான் ரிசல்ட் வந்துச்சு. அந்த CT ஸ்கேனில் கோவாக்ஸ் 5 அப்படின்னா அது நுரையீரல் ஃபுல்லாக சளி அடைச்சிட்டு 80% அடைச்சிட்டு, அதனால் ஹைலி அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் நீங்கள் இவங்களை வேறு கொரோனா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்றைக்கி புதன்கிழமை நைட்டு அவங்க சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அப்போ வேறு ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் எல்லாம் தேடி பார்க்காங்க, ஆன்லைனில் சீட் இருக்கான்னு பார்க்கும்போது திருநெல்வேலியில் ஒரே ஹாஸ்பிட்டலில் சீட் இருக்குது. ஆனால்
அங்கே நாளைக்கு வந்து 2 லட்சம் வந்து அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அட்மிட் பண்ணலாம், அப்போ அவங்களுக்குள்ள ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்புங்க அப்படின்போது அதில் 80% நுரையீரல் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு உடனே அவங்க இல்லை இவங்களுக்கு வெண்டிலேட்டர் தேவைப்படும், அதனால் எங்களுக்கு இந்த சீட் கிடையாது, நாங்கள் அட்மிட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. மறுபடி ஆன்லைனில் நாகர்கோவில் சைடு பார்த்தாங்க, அங்கேயும் பார்த்தா இவங்களுக்குள்ள ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இல்லை எங்களால் முடியாது, ஆம்புலன்ஸில் கொண்டு வரும்போதே எங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது அவங்களுக்கு, அதனால் இங்கே வேண்டாம் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் புதன்கிழமை பயங்கரமான மன கஷ்டம் வீட்டில் எல்லாருமே எல்லா அக்காவும் அழுதோம், பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுதோம். அப்போ என்னையெல்லாம் நைட்டு வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும்போது ஓனி அழுதேன், அவ்வளோத்துக்குள்ள மனசெல்லாம் ரொம்ப பாரமாக கஷ்டமாயிட்டு. அப்போ நான் ஏசப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், ஏசப்பா நீங்கள் எவ்வளோ நஷ்டத்தை கொடுத்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது, ஆனால் உயிரை மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதேன். ஒரே உயிர் பிச்சையை மட்டும் எங்களுக்கு தந்துருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். ஏன்னா எங்கள் அத்தான் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுறதோட ஒரே வார்த்தையில் நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு கடவுள் பக்தியான ஒரு மனுஷன், அதனால் எங்களால் தாங்கக்கூடிய சக்தியே கிடையாது. அப்புறம் அடுத்த நாளும் காலையில் 10 o'clock வர ட்ரை பண்ணுதாங்க, அதனால் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே இல்லை எடுக்க முடியாது, அவங்களுக்கு ஹைலி அஃபெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் வழியே இல்லை, எல்லா இடமும் அடைப்பட்டுட்டு அப்புறம் அவங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்னோடனே தூத்துக்குடியிலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணக்குள்ள சூழ்நிலை உருவாயிட்டு அப்புறம் அங்கே போய் அட்மிட் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து வெனஸ்டே கொண்டு தேர்ஸ்டே அட்மிட் பண்ணியாச்சு. அன்னைக்கு டாக்டர்ஸு அவங்கள இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இவங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது இப்படி என்ன எல்லாம் வீசிங் இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் கூட பேச முடியலை, எனக்கு எல்லாம் மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க சிடி ஸ்கேனை பார்த்துட்டு உனக்கு தான் நுரையீரலே இல்லையே இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆக்சிஜன் செக் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஆக்சிஜன் மட்டும் எப்பவும் 90க்கு மேலேயே இருந்திருக்கு, 92 இருந்திருக்கு. அப்புறம் அவங்கள வந்து ஆக்சிஜன் ரூமில் வச்சுட்டு ஒரு 3 days கொடுத்தாங்க, எல்லாம் அவங்களுக்குள்ள கொரோனாக்குள்ள எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி அவங்களுக்குள்ள ஆக்சிஜன் லெவல் வந்து 94 ஆகிட்டு. அப்புறம் 3 daysக்குள்ளே அவங்களுக்கு வந்து 97 ஆகிட்டு. அப்போது அவங்களுக்கு ஒன்லி வீசிங்கும் கம்மியாயிட்டு. பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் 45% அந்த நுரையீரல் சளி இருக்கவங்க கூட இவங்கள ஆச்சரியமாக பார்க்குற அளவில் இவங்களுக்கு எல்லாம் மாறி இருக்கு. அவங்க சொன்னாங்களா இவ்வளோ சளி இருந்தும் இவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ கம்மியாக இருந்தும் ஆனால் எங்களுக்கு 40 அந்த லெவலில் தான் ஆக்சிஜன், 60க்கு மேலே தான் அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிற அளவில் எங்கள் அத்தானுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் எல்லாம் அவங்க கொடுக்குற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு. அதனால் 3 daysக்கு அப்புறம் அந்த ஆக்சிஜன் எடுத்த பிறகு 6 days ஆகிட்டு. அது 3 daysக்கு அப்புறம் ஆக்சிஜன் எடுத்ததுனால இன்னும் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டு 6 daysல திருப்பி நார்மல் வார்டுக்கு கொண்டு வரதா இருந்துச்சு. ஆனாலும் அன்னைக்கு டாக்டர் வந்து இல்லை நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்க, அங்கே வந்து பயங்கர கூட்டம் வந்துட்டுருக்கு, உங்களோட மோசமானவங்களாம் நிறைய பேர் வராங்க, நாங்கள் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அங்கே தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலில் எப்படின்னா ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் இன்னொருத்தரும் உட்காந்து ஹெல்ப் பண்ணலாம். அதனால் அக்காவும் அத்தாங்கூடையே இருந்து எல்லா இதுவும் அக்காவும் பார்த்தா. ஸோ அக்காவுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அண்ட் ஒரு 6 days காப்பாற்றி 2 பேரையும் நல்ல சுகத்தோடு வீட்டுக்கு வர்றதுக்கு ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. நிறைய பேர்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ண சொன்னோம். ஏசப்பா வந்து ரொம்ப பெரிய அதிசயமாக தனக்குள்ள எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணதுக்கு ஏசப்பா எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகாமல் எல்லாமே நார்மல் லெவலுக்கு வர வச்சாங்க. ஏசப்பா பெரிய நன்மை, இதை வந்து எங்களோட லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மை அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆண்டவர் வந்து இவ்வளோ பெரிய நன்மையை எனக்கு செஞ்சதுனால நான் வந்து கண்டிப்பாக எல்லார்ட்டையும் சொல்லணும்னு நினச்சேன். இந்த எல்லா கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு மட்டும்தான் சொந்தம். கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. We always thank God for all of you mentioning in our prayers 1 Thessalonians 1:2. Praise the Lord. We always thank God for all of you mentioning you in our prayers. 1 Thessalonians 1:2.
We always thank God for all of you, mentioning you all in our prayers. 1 Thessalonians chapter 1 verse 2. We always thank God for all, mentioning you in our prayer. Thessalonians chapter 1 verses 2. Praise the Lord, I am Calvin. Theme: Is my church like Thessalonians church? We always thank God for all of you, mentioning you in our prayers. 1 Thessalonians 1 2. Thank you. Praise the Lord, I am Austin. We always thank God for all of you, mentioning you in our prayer. 1 Thessalonians 1 2. Theme: Is my church like Thessalonians church? We always thank God for all of you, mentioning you in our prayers. 1 Thessalonians chapter 1 verse 2. Thank you. Praise the Lord. We always thank God with all of you, mentioning you in our prayers. First Thessalonians chapter 1 verse 2. The Lord, I am Andrew. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறபடி கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள். திட்டங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். லூக்கா படம் அதிகாரம் 9. Thank you. மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறாவது கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டுங்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். லூக்கா 11 அதிகாரம் 9. Thank you. Praise the Lord, I am Gladys. विषय: क्या मेरा चर्च थिस्सलुनीकियों चर्च का जैसा है? हम अपने प्रार्थनाओं में तुम्हें स्मरण करते और सदा तुम्हारे विषय में परमेश्वर का धन्यवाद करते हैं। 1 थिस्सलुनीकियों 1 अध्याय का 2 वचन। धन्यवाद, आमीन। Lord, I am Joanna. Team: Is my church like Thessalonians church? We always thank God, all of you, mentioning in our prayers. 1 Thessalonians 1 verse 2. Thank you. Amen. Praise the Lord. We always thank you, God, for all of you, mentioning you in your prayer. 1 Thessalonians 1 2. Thank you. Praise the Lord, I am Michael. We always thank God for all of you, mentioning you in our prayer. 1 Thessalonians chapter 1 verses 2. Amen. Theme: Is my church like Thessalonians church? We thank God for all of you, mentioning you in our prayers. 1 Thessalonians chapter 1 verse 2. Theme: Is my church like Thessalonians church? We always thank God for all of you, mentioning you in our prayers. 1 Thessalonians chapter 1 verse 2. Thank you. Amen. Praise the Lord. Theme: Is my church like Thessalonians church? We always thank God for all of you, mentioning in our prayers. 1 Thessalonians chapter 1 verse 2. Thank you. Amen. Praise the Lord, I am Angel. Theme: Is my church like Thessalonian church? We always thank God for all of you, mentioning you in our prayer. 1 Thessalonians chapter 1 verse 2. Thank you. Amen. Theme: Is my church like Thessalonians church? We always thank God for all of you, mentioning you in our prayers. 1 Thessalonians chapter 1 verse 2.
We always thank God for all of you, mentioning in our prayers. 1 Thessalonians chapter 1 verse 2. கிறிஸ்துவில் பிரியமான திருச்செம்பிள்ளைகளாகிய யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய திருச்சபையின் ஓய்வு நாள் பாடசாலை சிறுவர் சிறுமியர் நன்றாக மனப்பாட வசனம் கூறினார்கள். கர்த்தர் தாமே நம்முடைய அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் மட்டும் பாதுகாத்து பலப்படுத்தினார். இன்னும் அதிகமான பிள்ளைகள் வசனம் சொல்வதற்கு ஆண்டவர் கிருபை புரிவாராக. வசனம் சொன்ன, வசனத்தை கற்றுக் கொடுத்த பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் உற்சாகப்படுத்தி பிள்ளைகளை ஒவ்வொரு ஆன்லைன்ல பிரேயர் மற்றும் அநேக காரியங்களிலே உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை புரிவாராக. வசனம் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொள்ள உங்கள் மீது கைகளை வைத்து ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள், திருமண நாள் நினைவுறுகின்ற அன்பு பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 23/8/2020 அன்று மிஸ்ஸஸ் கிறிஸ்டி ஜெயராஜ் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுறுகின்றார்கள். 25/8 அன்று மிஸ்ஸஸ் ஜெயராணி வில்லியம் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுறுகின்றார்கள். 28/8 அன்று மாஸ்டர் ஜோசுவா சாகர் தங்களுடைய பிறந்த நாளை நினைவுறுகின்றார்கள். 29/8 அன்று மிஸ் பியூலா தங்களுடைய பிறந்த நாளை நினைவுறுகின்றார்கள். திருமண நாள் நினைவுகின்ற பிள்ளைகள் 23/8 அன்று மிஸ்டர் KP ஸ்டீஃபன் ராஜ் தங்களுடைய திருமண நாளை நினைவுகின்றார்கள். மிஸ்ஸஸ் ஜெபா ஸ்டீஃபன் ராஜ் தங்களுடைய திருமண நாளை நினைவுறுகின்றார்கள். 23/8 அன்று மிஸ்டர் ஜெசுவடியான் சாமுவேல், மிஸ்ஸஸ் குளோரி ஜெசுவடியான் தங்களுடைய திருமண நாளை நினைவுறுகின்றார்கள். 28/8 அன்று மிஸ்டர் இன்னசென்ட் ராஜதுரை, மிஸ்ஸஸ் அருள் ராணி தங்களுடைய திருமண நாளை நினைவுறுகின்றார்கள். பிறந்த நாள், திருமண நாள் நினைவுகூறுகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய திருச்சிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும், தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கடந்த ஒரு வருடமும் ஆண்டவரே கடந்த வருடம் முழுவதும் கண்மணிகள் பாதுகாத்து இந்த புதிய வருடத்தையும் ஆண்டவர் காண செய்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாள், திருமண நாள் நினைவுகூறுகின்ற அன்பு பிள்ளைகளுடைய பெயர்களை வாசித்து திருச்சபையாராக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் கரம் பிடித்து வழிநடத்தி வந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்ன ஆண்டவர் கடந்த வருடம் முழுவதும் கண்மணி போல் பாதுகாத்து வந்தது போல இந்த புதிய வருடத்தையும் பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாளை உன் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொன்னது போல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொன்னது போல, வரப்போ இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் மிகுந்த ஆண்டாக மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாவற்றிலும் பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையிலே மேற்கூரை வேலை நடந்து கொண்டிருக்கிறது, யாவரும் அறிந்திருக்கின்றீர்கள். திருச்சபைக்கு தேவையான பண உதவிகள் மற்றும் காணிக்கைகளை நம்முடைய சர்ச் அக்கௌண்ட்ல நீங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் உதார்த்தமான காணிக்கைகளை ஆண்டவருக்கென்று நீங்கள் கொடுக்க விரும்புகின்றவர்கள் உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகளை நீங்கள் கொடுக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் பூமியில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையாதி நீரே போதும்.
சம்பூரணமாக என்னை உண்டாருக்கின்றேன். சம்பூரண ஆளவுள்ளோர் என்னை மீட்டு தந்தீர். சம்பூரணமாக என்னை உண்டாருக்கின்றேன். பூரண ஆளவுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையாரி நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நங்கரேசு. மண்ணுக்காக மானிடத்தை விட்டிட மாட்டேன். மேலும் மண்ணுக்காக மானிடத்தை விட்டிட மாட்டேன். தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீ வேகம் வந்து என்னை சேர்ந்தே. தினந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே. நேசரே நீ வேகம் வந்து என்னை சேர்ந்தே. பூரண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கையாரி நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நம்பரேசு. மண்ணுக்காக மானிடத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மானிடத்தை விட்டிட மாட்டேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் திருச்செம்பு குடும்பத்தின் பிள்ளைகளை கண்ணின்மணியை போல பாதுகாத்து நீர் பலப்படுத்தினீர், வழி நடத்தி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த துதி ஆராதனையிலே ஆண்டவரை கலந்து கொள்ள கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. ஆண்டவரே, திருச்சுவின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சபை ஊழியர்களுக்காக கோயில் குட்டியார் மற்றும் செயலர், பொருளாளர், நிர்வாக உறுப்பினர்கள், திருச்சபையின் மூப்பர்கள், இசையமைக்கின்ற அன்பு பிள்ளைகள், பாடல் பாடுகின்ற பிள்ளைகள், ஆண்டவரே திருச்சபையிலே தந்தைமார், தாய்மார், முதியோர், ஆண்டவரே வாலிப சகோதர சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல சுகம் பெல்லம் கொடுங்க. இந்த மழை நாட்டில் எந்த பலமும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் வேலைக்கு செல்கின்ற வழிகளிலும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். தொழில் செய்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அலுவலகங்கள் பணிபுரிகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலையிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகாத பிள்ளைகள் திருமண பாக்கியத்தை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. சரீர பலவீனத்திலிருந்துமாக இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த விடுதலை கொடுத்தலுமாறு ஜெபிக்கிறோம் தாப்பனே. சீக்கிரமாக இந்த கொரோனா ஆண்டவரே சுவாமி வீரியம் குறைந்து எல்லோரும் நாங்கள் ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்க தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே பாதுகாப்பை கொடுத்துருங்கப்பா. சபைகளிலே எழுப்புதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்திலே ஆண்டவரே சுவாமி ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சுவாமி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மிஷினரி இயக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷினரி இயக்கங்கள் மூலமாக நடைபெறுகின்ற திருப்பணிகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் தாப்பனே. ஒவ்வொரு மிஷினரி இயக்கங்கள் நம்முடைய கரத்துல தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாட்களிலே ஆண்டவரே சுவிசேஷ அறிவிப்புடைய தடைகள் இருந்தாலும் உடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட தேவரே கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரத்துல தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் பாதுகாப்பு எல்லாவற்றையும் அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய கைது சிற பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உடைய வார்த்தை அண்ணன் மூலமாக நாங்கள் கேட்டோம் தாப்பனே. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கின்ற ஆண்டவராக நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நீர் கற்றுக் கொடுத்தீர். நாங்கள் எல்லா தேவைகளுக்கும் உம்மை நோக்கி பார்க்கின்றவர்களாக காணப்பட தேவரீர் கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, எங்களை உடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அண்ணனுக்காக என்னுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை நீ கேட்கிறீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் எப்பொழுதும் இடத்தில் வருகின்றவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாப்பனே. எங்களை உடைய தூய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த துதி ஆராதனையிலே ஆண்டவரே நாங்கள் பாடின பாடல்கள் ஆண்டவரே இசையமைத்திருந்த அன்பு பிள்ளைகளுக்காகவும் பாடம் வாசித்த அன்பு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே செய்தி கொடுத்த அண்ணனுக்காக சாட்சி சொன்ன பிள்ளைகளுக்காக வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக ஆண்டவரே திருமண நாள் பிறந்த நாள் நினைவுகின்ற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் தாப்பனே. ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக அமைந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. இந்த வேளையிலும் பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த தேவைகளுக்காக ஆண்டவரே ஜெபத்தோடு உடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கின்றார்களோ, ஒவ்வொருவரும் உடைய கரத்துல தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளுடைய ஜெபங்கள் மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அங்கீகரித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னுடைய குற்றங்களும் மன்னிங்கப்பா, என்னுடைய குறைகளை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊரடங்கு உத்தரவு மத்தியிலும் நாங்கள் இல்லங்களில் இருந்தாலும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து
எங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரை ஜெபித்து எல்லா ஆசீர்வாதங்களும் பிள்ளைகள் பெற்றுக்கிற தேவரிய கிருபை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய தூய திருக்கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே, இந்த ஆண்டவர் யூடியூப் மூலமாக ஆண்டவரே அன்பு மகன் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மகன் எடுக்கின்ற எல்லா முயற்சிகள் நீங்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாக செய்கின்ற ஆண்டவரே அன்பு பிள்ளைகளும் உடைய கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை நீ பாதுகாத்து நீ பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் உள்ள ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்னியையும் திருச்சபை மக்களோடு இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், என்னேலும் நேசிக்கிறேன். அக்கரையே நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையே நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்செம்பிள்ளைகள் ஆகிய உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரத்தை எடுத்துக் கொள்கிறேன். சீக்கிரமாக நம் ஆலயங்களிலே சந்திப்பதற்கு ஆண்டவர் பாக்கியத்தை தருவார். இன்றைய நாளிலே இந்த துதி ஆராதனையிலே ஜெபத்தோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஜெபத்தை கேட்கிற நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார். ஆகவே கேட்ட செய்தியை மனதில் வைத்து ஒரு நாளும் ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை புரிவாராக. கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பராமரிப்பு உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமென்.